உன் வாழ்க்கைக்குரிய சரியான அனுபவத்தை உப்பை கொண்டு அறியலாம். உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்பார்கள். உப்பை அதிகமாக போட்டால் அதையும் குப்பையில் தான் கொட்ட வேண்டும். உண்மையில் சுவையை இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமானால் உப்பை அளவறிந்து பயன்படுத்த வேண்டும். உப்பு இன்பத்தையும் உணர்த்தும், துன்பத்தையும் உணர்த்தும். ஆனால் உண்மையான இன்பத்தை அடைய வேண்டுமானால் அளவோடு பயன்படுத்த வேண்டும். புலன்கள் எல்லாம் மனிதருக்கு அவசியமானவை என்று நினைத்தே கடவுள் படைத்துள்ளார். அவற்றை பயன்படுத்தி சரியான இன்பத்தை மனிதன் அடைய வேண்டும் என்பதையே கடவுள் எதிர்பார்க்கின்றார். புலன்கள் இல்லாமல் இன்பம் என்பது ஏது? இன்பத்தை என்ன, பேரின்பத்தை என்ன, எதனை அனுபவிக்க வேண்டுமானாலும் 5 புலன் மட்டுமல்ல, 6வது புலனான ஞானக்கண்ணும் வேண்டும். துன்பத்தை அனுபவிக்காதவன் சரியான இன்பத்தை உணர முடியாது. சரியான இன்பத்தை அடைவதற்கு எவ்வளவுக்கு புலன்களுக்கு சுதந்திரம் அளிக்க வேண்டும் என்பதை அறிய முடியாது. துன்பமில்லாத வாழ்க்கை என்பது பொய்யான பேச்சாகும். இருட்டில் இருந்தவனுக்குத்தான் வெளிச்சத்தின் மகிமை தெரியும். துன்பத்தை அனுபவித்தவனுக்குத்தான் இன்பத்தின் எல்லை புரியும். உப்பை தப்பி தவறு பிழையாக போட்டுவிட்டால் உணவை குப்பையில் போட்டோம் என்பதற்காக எல்லா நாளும் உணவை குப்பையில் போட வேண்டும் என்பதில்லை. புலன் சில வேளை தவறாக பயன்படுத்தப்பட்டு விட்டால் துன்பம் தவிர்க்க முடியாது. அதற்காக நிரந்தரமாக தவறை செய்ய வேண்டும் என புலன் நினைக்கக்கூடாது. வாழ்க்கையில் துன்பங்கள், நட்டங்கள், கவலைகள், பொறாமை, கோபம் வராமல் இருக்க முடியாது. அவற்றை நிரந்தரமாக்காதிருப்பதற்குத்தான் ஆண்டவன் 6வது அறிவையும் கொடுத்திருக்கிறான். ஆண்டவன் வானத்திலிருந்து புலைவிட்டவர் தன்னை திருத்திக் கொள்ளுகிறாரா என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். களவெடுத்து கொள்ளையடித்து இன்பம் தேட நினைப்பவன் குடிபடாமல் இருப்பதற்கு முகமூடி அணியலாம். ஒவ்வொரு நுட்ப முறைகளையெல்லாம் கையாளலாம். அவற்றையெல்லாம் பயன்படுத்தி சாதிக்க நினைக்கலாம். மனிதர்களிலிருந்து தப்பலாம். வானத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கும் கடவுளிடமிருந்தும் மனச்சாட்சியிடமிருந்தும் தப்ப முடியாது. களவெடுப்பவர் செயல் உப்பை தப்பாக பயன்படுத்தியதற்கு சமனாகும். உழைத்து சம்பாதிக்க வேண்டும். அதனால் வாழ்க்கை முழுவதும் அனுபவிக்கும் இன்பம் அளவோடு உப்பு போட்டு ஒவ்வொரு நாளும் சாப்பிடும் உணவு போன்றது என்று முத்தியா சுவாமிகள் சொல்வார். கொள்ளையடித்தும் முறையற்ற வழிகளிலும் சம்பாதிக்கும் பணம் தருகின்ற இன்பம் குப்பைக்கு போக வேண்டிய உப்பு கொடுக்கும் இன்பத்துக்கு சமமாகும். பிறக்கும் போதே குழந்தை அழுது கொண்டே பிறக்கிறது. அது வாழ்நாள் முழுவதும் அழுகிறதா? அதாவது அழுகை என்பது இப்பூவுலகின் தற்காலிக துன்பமாகும். துன்பத்தையே கடவுள் முதல் பாடமாக மனிதனுக்கு கொடுக்கின்றார். அதற்காக அழுகையும் கண்ணீரும் துன்பம் ஒன்றில்லை. பிள்ளையின் பெருமையை கேட்கும் போது தாய் ஆனந்த கண்ணீர் விட்டு அழுகின்றாள். சிலர் கடவுள் சிலைக்கு முன்னின்று பாடி பரவசமாகி கண்ணீர் விட்டு அழுகின்றனர். அந்த அழுகையும் கண்ணீரும் துன்பத்தின் அழுகை அல்ல, கண்ணீர் அல்ல. கடவுளுக்கு நன்றி கடன் தீர்க்கும் அழுகையும் கண்ணீரும் அதனை அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும். தனக்கு செய்த நன்மைக்காக மட்டுமன்றி மற்றவருக்கும் கடவுள் செய்த நன்மைக்காகவும் கண்ணீர் விடும் ரசிகர்கள் இருக்கிறார்கள். திரைப்படம் பார்க்கிறோம் என்பதை மறந்து படத்தில் கதாநாயகர்கள் பட்ட துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று ஒன்று சேர்ந்து இன்பமடைவதை, தண்டனையிலிருந்து விடுதலை பெறுவதை, சாவிலிருந்து தப்புவதை பார்த்து கொண்டிருப்பவர் பார்ப்பது திரைப்படம் என்பதை மறந்து இன்ப பூரிப்பில் அழுது கண்ணீர் விடுவதையும் காண்கின்றோம். அழுகையும் கண்ணீரும் துன்பம் இல்லை என்பதை உணர்த்தும் இவை அனுபவங்கள் என்ன கொள்ள முடியாதா? புலைவிட்டால் தான் துன்பம் வரும் என்பதை அவனுக்கு புலைவிடும் போதெல்லாம் அறிந்து கொள்ள அனுபவத்தை கொடுக்க முயற்சிப்பவர் கடவுள்தான். திருத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த வேலையை செய்கிறார். இந்த வாய்ப்பும் இந்த அனுபவத்தை பயன்படுத்தி மனிதன் அதை வாய்ப்பாக பயன்படுத்தாமல் அவன் வாழ்க்கை முழுவதும் அழுது கொண்டே வாழ வேண்டும் என்பதில்லை. அவனது ஒரு நாள் அனுபவமே இனிமேல் ஒரு நாளும் அழாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும். அவன் அனுபவ அறிவை பயன்படுத்தி அழாமல் இருக்க முயற்சிக்க வேண்டும். அதனே கடவுள் எதிர்பார்க்கின்றார். கடவுள் உன்னை அழாமல் ஆக்குவதில்லை. அழும்போது உன் கண்ணீரை துடைக்க அவர் வரமாட்டார். நீர்தான் அழுகையை தேடிக்கொள்கிறாய். அழுகை நிரந்தரமானதல்ல.
என்னால் இனிமேல் அழாமல் இருக்க முடியும் என வாழ்ந்து காட்ட உனக்கு முடியும். அதுவும் கடவுள் உனக்காக ஆக்கி வைத்துள்ள பலம் உன்னுள் இருக்கும். அந்த பலத்தை நீர்தான் கண்டறிய வேண்டும். உன் வாழ்நாளில் எத்தனையோ வேண்டியவர்கள் செத்து போனார்கள். நீர் எல்லா நாளும் அழுது கொண்டே இருக்கின்றாய். விரும்பினால் அழுது கொண்டே இரு. யாருக்கு நட்டம்? கடவுள்தான் உன் உடம்பை தானாக சீர் செய்து கொள்ளும் அதிகாரத்தையும் மருந்துகளையும் கொடுத்து வைத்துள்ளார். மறதி என்னும் மருந்தையும் கொடுத்து வைத்திருக்கிறார். வாழ்க்கையில் நோவு, வேதனை, கவலை, நட்டம், தோல்வி, பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, கோபம், எரிச்சல், மனக்குழப்பம், பயம் போன்ற துன்ப நிலைமை தோன்றுவது என்பது புதினமல்ல. இது இந்த பூவுலகில் இயல்பு. இவற்றை மனிதன் நிரந்தரமாக்கிக் கொள்ள கூடாது என்பதே வானத்திலிருந்து அவதானிக்கும் கடவுளின் விருப்பம். இவை ஒவ்வொன்றும் உன் நல்லெண்ணமற்ற செயல்களால் வருகின்றன என்பதை வந்தபோது நீர் உணர வேண்டும். அதுதான் உனக்காக நீ செய்ய வேண்டியது. அதுதான் அனுபவ அறிவு. சூடுபட்ட பூனை அடுப்பங்கரையை நாடாது என்பது போல அந்த அனுபவத்தை பாடமாக கொண்டு தன்னை திருத்தி நல்லெண்ணத்துடன் செயல்படுவாரானால் நோவு, வேதனை, கவலை, நட்டம், தோல்வி, பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, கோபம், எரிச்சல், மனக்குழப்பம், பயம் போன்ற துன்ப நிலைமைகள் நிரந்தரமான துன்பமாகிவிடாது. அதற்குத்தான் அனுபவ அறிவு முக்கியமானது. அந்த அறிவை பட்டுத்தான் தேர வேண்டும் என்பதில்லை. நல்லறிஞர்களின், அவதார புருஷர்களின், சமய போதனையாளர்களின் பேருரைகளையும் நூல்களையும் நாடகங்களையும் படங்களையும் கதைகளையும் புராண கதைகளையும் கேட்டும் பார்த்தும் வாசித்தும் நல்லெண்ணம் எதுவென தீர்மானித்து தன்னை திருத்திக் கொண்டால் நோவு, வேதனை, கவலை, நட்டம், தோல்வி, பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, கோபம், எரிச்சல், மனக்குழப்பம், பயம் போன்ற துன்ப நிலைமை இனிமேலும் ஏற்படாமல் வாழ்நாளில் பெரும்பாலான நாட்களை இன்பமாக கழிக்கலாம் என்று முத்தியா சுவாமிகள் சொல்லுவார். இந்த அனுபவத்தை தருவது கடவுள் என்னும் சக்திதான் என்பதை திடமாக நம்ப வேண்டும். நீர் உன்னை திருத்தும் மனப்பக்குவம் வந்தபின் உனக்கு நோவு, வேதனை, கவலை, நட்டம், தோல்வி, பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, கோபம், எரிச்சல், மனக்குழப்பம், பயம் போன்ற துன்ப நிலைமை ஏற்படாமல் செய்வது நல்லெண்ணம் என்னும் கடவுள்தான் என்பதை நீர் திடமாக நம்ப வேண்டும். நல்லெண்ணம் என்பது எண்ணம் மட்டுமல்ல, நீ சொல்லுகின்றபடி உன் செயல்களும் நல்லெண்ணம் கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதும் முக்கியமானது. உன் நல்லெண்ண இலக்கை நோக்கிய தன்னம்பிக்கையுடனான இடைவிடாத முயற்சியும் கட்டாயமாகும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். எல்லோரும் நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் எனவே வானத்திலிருந்து அவதானித்துக் கொண்டிருக்கும் கடவுளை எதிர்பார்க்கின்றார். ஆனால் நீர் எல்லோரும் அப்படி இருக்கலாம் என எதிர்பார்க்க முடியாது. ஏனெனில் அவர்களுக்கு இருக்கின்ற சுதந்திரத்தின் அடிப்படையில் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்தவர்களாக இருந்தால் அவர்களிடம் நல்லெண்ணத்தை எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் உன் நல்லெண்ண முயற்சிக்கு தடையை ஏற்படுத்துகிறவர்களாக கூட இருக்க முடியும். சொந்தங்களாகவோ நண்பர்களாகவோ இருந்தாலும் திருத்த முடியாதவர்களிடமிருந்து விலகி இருப்பதுதான் சிறப்பாகும். அவர்களின் செயற்பாடுகள் எவ்வாறு இருந்தாலும் அவற்றை பொருட்படுத்தாது நல்லெண்ணத்துடன் உன் இலக்கை நோக்கி செயலாற்றுவீரானால் உன் மனம் அமைதியும் இன்பமும் நிலையானது என முத்தியா முனிவர் குறிப்பிடுவார். அனுபவம்தான் அறிவு என சொல்லுவார். மனிதன் நல்லெண்ணம் கொண்டவனாக தன்னை மாற்றிக்கொள்ள தியான பயிற்சியில் ஈடுபடுகிறவனாக இருந்தால் அவனுக்கு அவதார புருஷர்களுடைய நல்லெண்ண போதனையை தான் வேண்டும் என்பதில்லை. அவன் காகத்தை பார்த்தும் தன் அனுபவ அறிவை வளர்த்து கொள்வான். சாப்பிட்டு முடிந்த போது கொச்சிக்காயும் சாப்பிட முடியாத கழிவடையும் வீசிவிட்டு கோப்பையை கழுவ போகும்போது வீட்டுக்காகவும் அவற்றில் தனக்கு பொறுக்கக்கூடியவற்றை அமைதியாக பொறுக்கி உண்ணும். அதிகமான சோறுகளை மாம்ச எச்சங்களையும் கொட்டி பாருங்கள். மேலதிகமாக இருப்பதை அது உணரும். மற்றவரும் உண்ணட்டும் என்று நல்லெண்ணத்துடன் இங்கு அதிகமாக சாப்பாடு உள்ளது, நீங்களும் பாருங்கள் என்று மற்றவர்களையும் உரத்து கத்தி கூப்பிட்டு அழைக்கும். இதுதான் நல்லெண்ணம். இந்த பகிர்ந்துண்ணு நல்லெண்ணத்துக்குத்தான் கடவுளிடம் அதிகமான மதிப்பெண்கள் உள்ளன. இதனால் தான் முத்தியடையின் நபர்களுக்குள் தான் பெற்ற இன்பம் வையகம் உலக மக்கள் யாவரும் பெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் மனிதருடன் வாழ்ந்து செத்த அவதார புருஷர்களுக்கு கடவுள் மிக அதிகமான மதிப்பெண்களை அளிக்கிறார் என்று முத்தியா சுவாமிகள் சொல்லுவார். முத்தியா முனிவர் அப்பா வந்தான், அம்மா வந்தாள் என்று சொல்லக்கூடாது. வந்தார் என்று மதிப்பான சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்றே சொல்லுவார்.
செத்த அவதார புருஷர்கள் என்று நான் சொல்லுவதால் அவதார புருஷர்களுடைய மதிப்புக்கு எந்த குறையும் ஏற்பட்டு விடாது என்று அந்த சொல் இவ்விடத்தில் கூடிய நிறைவுடையது என எண்ணத்தினாலும் செத்த என்ற அந்த சொல்லை பயன்படுத்தினேன். சொல்வது என்பதை தீர்மானிப்பது உன்னண்ணம் என்று முத்தியா சுவாமிகள் எனக்கு பூர்ண சுதந்திரம் தந்துள்ளதால் சிவபதம் அடைந்த என்ற சொல்லை நான் பயன்படுத்தவில்லை. அவர் தன்னை அகங்காரம் கொண்டவன் என்று சொல்லிக் கொண்டாலும் ஆக குறைந்த அடிமட்டத்துக்கு தன்னை தாழ்த்தியே பேசுவார். காகத்தின் நல்ல பண்புகளை நல்லறிஞர்கள் போதனைகள் மூலமும் அறியலாம். நல்லெண்ண ஆர்வமுள்ள நீரும் சொல்லாமலே அறியலாம். காகத்தின் நல்ல பண்புகள் இன்னும் உள்ளன, அவற்றை நீரும் இனங்காணலாம். முயற்சி செய்து பார், இது தொடரும். அரவள் சப்பும் என்று சப்பு.